இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் தனுராசனம். இந்த ஆசனத்தை நமக்கு செய்து காண்பிப்பவர் நமது தெய்வீக சகோதரர் பிரம்மாகுமார் டாக்டர் செல்வம் அவர்கள். சமஸ்கிருதத்தில் தனு என்பது வில், ஆசனம் என்பது நிலை. வில்லை போன்ற நிலையை கொண்டிருப்பதால் இந்த ஆசனம் தனுராசனம் என்று அழைக்கப்படுகிறது. தனுராசனம் செய்யும் முறை. தனுராசனம் செய்வதற்கு முதலில் குப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும். பின் கால்கள் இரண்டையும் முதுகை நோக்கி மடிக்க வேண்டும். பின்பு 2 கைகளால் கணுக்கால்களை பிடிக்க வேண்டும். பிறகு மூச்சை உள்ளிழுத்து கொண்டு தலை, மார்பு, தொடை ஆகிய பகுதிகளை ஒன்றாக மேலே உயர்த்தி உடலை வில் போன்று வளைக்க வேண்டும். இந்நிலையில் 20 முதல் 30 நொடிகள் இருக்க வேண்டும். பின் மெதுவாக மூச்சை வெளிவிட்டு பழைய நிலைக்கு வர வேண்டும். இந்த ஆசனத்தை 3 முதல் 4 தடவை செய்ய வேண்டும். தனுராசனம் செய்வதால் பெறும் நன்மைகள். இந்த ஆசனம் மார்பு, அடிவயிறு, தொண்டை, கணுக்கால் மற்றும் இடுப்பு பகுதிகளை விரிவடையச் செய்கிறது. உடலுக்கு நல்ல தோரணையை தருகிறது. ஒட்டுமொத்த உடலும் ஸ்ட்ரெச் செய்யப்படுகிறது. கீழ்முதுகு, அடிவயிற்று தசைகள் மற்றும் முதுகு போன்ற பகுதிகள் வலுவடைகின்றன. ஸ்லிப் டிஸ்குகள் உள்ளவர்களுக்கு நன்மை அளிக்கிறது. சர்க்கரை நோயாளிகளின் இரத்த சர்க்கரையை சமநிலைப்படுத்துகிறது. முதுகு வலியை சரி செய்கிறது. எடை இழப்பிற்கு உதவுகிறது. தோள்பட்டை மற்றும் கைகளை வலுவாக்குகிறது. இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மற்றும் இரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுகிறது. அட்ரினல் சுரப்பியை ஒழுங்குபடுத்தி மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்கிறது. சுவாச மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. யாரெல்லாம் தனுராசனத்தை செய்யக்கூடாது? தனுராசனத்தை உங்களால் செய்ய முடியாவிட்டால் கஷ்டப்பட்டு செய்யாதீர்கள். இரவு தூங்கும் முன் இந்த ஆசனத்தை செய்யாதீர்கள். இல்லாவிட்டால் இரவு தூக்க பிரச்சனையை சந்திப்பீர்கள். இதய பிரச்சனை உள்ளவர்கள் தனுராசனத்தை செய்யக்கூடாது. அதிகமான வலியை அனுபவிப்பவர்கள் இந்த ஆசனத்தை செய்வதை தவிர்க்க வேண்டும். உயர் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை தவிர்க்க வேண்டும். கடுமையான முதுகு வலியை கொண்டவர்கள் மருத்துவரின் அனுமதி பெறாமல் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. இந்த ஆசனத்தை வெறும் வயிற்றில் செய்தால் நற்பலன் கிடைக்கும். சாப்பிட்ட பின்னர் என்றால் 3 மணி நேரம் கழித்து செய்ய வேண்டும்.